தமிழ்நாடு ஜேஆர்சிஎம் மறுபடியும் ஒரு நல்ல நாள். இந்த மாசம் 3 நாள் நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். 7th ஈரோட்ல ரொம்ப பிரமோதமான மீட்டிங், வெரி குட் மீட்டிங். கடோத்கஜா ஆடிட்டோரியத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எமரால்ட் அஸ்கர் சார் ஆர்கனைஸ் பண்ணிய திண்டிகல் மீட்டிங், அதுவும் சூப்பரா இருந்தது விஜிஎஸ் ஆடிட்டோரியத்தில். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து யூஎல்பி ப்ரோக்ராம். அது எனிவே அது கம்பெனியோட டைரக்ஷன், பில்வாரா டீம் ஆர்கனைஸ் பண்ணிது. அதில் எல்லா லீடர்ஸும் வந்திருந்தாரு. கம்ப்ளீட் ஆர்சிஎம்ல உள்ள A to Z ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் பிளஸ் சிஸ்டம் உடைய ஒரு ஐடியா இது கிடைக்கிறதுக்கு இந்த யூஎல்பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னை யூஎல்பி, எஸ் குணசேகரன் சார். ஸோ சென்னை யூஎல்பியில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்கல் லீடர்ஸ், ராயல்டி லீடர்ஸ் எல்லாரும் வந்திருந்தார். இட் வாஸ் எ வெரி நைஸ் ப்ரோக்ராம். நம்ம மீசை சுகுமார் சார் இருந்தாரு, வேதராஜன் சார் வந்தாரு, ராமசுவாமி சார் இருந்தாரு, எல்லா டெக்னிக்கல் லீடர்ஸ், ராயல்டி லீடர்ஸ். ஸோ இந்த ஆர்சிஎம்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படி வந்தா there is only one secret. யாரோ ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டில் என்கிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோ, சார் நீங்க கோபகுமார், நீங்க 20 years ஆர்சிஎம்ல இருக்கு, சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுங்கோ அப்படி யாரோ ஒரு ஆள் என்கிட்ட கேட்டுன்னு வச்சுக்கோ, நான் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் சார் என்கிட்ட இருக்குது. த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இன் ஆர்சிஎம் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் ரிவீல் பண்ண போறேன். ரைட்? அது என்ன தெரியுமா? யூ ஷுட் பி சக்சஸ்ஃபுல் இன் மொபிலைசிங் பீப்புள் இன்டு மீட்டிங்ஸ். அவ்வளவுதான். நீங்க ஆட்களை மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனா யூ ஆர் ஏ சக்சஸ்ஃபுல் லீடர். நீங்க எத்தனை பேரை சேர்க்கிறது, எத்தனை ஊர்ல போகுது, நீங்க எத்தனை டைம் ஆர்சிஎம்ல கொடுக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய ஒரு லீடரா மாறணும் அப்படி இருந்தா யூ ஷுட் பி சக்சஸ்ஃபுல் இன் செல்லிங் த டிக்கெட்ஸ். யூ ஷுட் பி சக்சஸ்ஃபுல் இன் செல்லிங் டிக்கெட் ஆஃப் மீட்டிங்ஸ். நீங்க சோப் சேல் பண்ணிக்கலாம், பேஸ்ட் சேல் பண்ணிக்கலாம், எது சேல் பண்ணியாலும் யூ ஷுட் பி சக்சஸ்ஃபுல் இன் செல்லிங் டிக்கெட் ஆஃப் மீட்டிங்ஸ். நீங்க மீட்டிங்கோட டிக்கெட் செல்லிங்ல எப்போ சக்சஸ் ஆகுமோ you will be a big successful person in RCM. அவ்வளவுதான். that's all the secret. இன்னைக்கு மீட்டிங்க முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ நான் உங்களை முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிபிடியை கொண்டு வர்றேன். so that PPT will explain many things. உங்களுக்கு இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல எப்படி முன்னாடி போகணும், how to become successful எல்லாம் வந்து இந்த பிபிடியில உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். So welcome to the world of opportunities, RCM business. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அதை விட அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டைரக்ட் செல்லிங். அதனால இந்த டைரக்ட் செல்லிங்ல வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் நான் யூஎல்பி சென்னையிலும் இதான் பேசுது. டைரக்ட் செல்லிங் இஸ் டேக்கிங் எ வெரி பிக் யூ டர்ன். இதுவரைக்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மணி செயின், ஆட்களை சேர்க்கிறது, பொருள்கள் வந்து காஸ்ட்லியா இருந்தது. நீங்க உங்களுக்கு தேவை இல்லாம உள்ள பொருள்கள் எல்லாம் வாங்கி அதில் 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ஆட்களுக்கு நிறைய லாசஸ் வந்தது. ஆனா டைரக்ட் செல்லிங் will be now directly under the control of government of India. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ நேரடியா வந்து டைரக்ட் செல்லிங் கண்ட்ரோல் எடுக்க போறேன். ஆல்ரெடி வந்து 2016ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட் செல்லிங்க்கு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிது. இது நீங்க கெசட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல போனா உங்களுக்கு இந்த கெசட்ல வந்து அதுல நீங்க 2016 கெசட்ல இருந்து நீங்க இந்த கைட்லைன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிக்கலாம். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஒன் கம்பெனி ஷுட் ஃபாலோ, எந்த மாதிரி பொருட்கள் அதில் இருக்கணும், எந்த மாதிரி பொருட்கள் கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட் அது சொல்லியாலும் எல்லா கம்பெனிகளும் அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லை.
ஏன்னா கிரிமினல்ஸ் எப்பவும் இருக்கும். போலீஸ் இருந்தாலும், கோர்ட் இருந்தாலும், ஜெயில் இருந்தாலும் கிரிமினல்ஸ் இருந்து தானே இருக்கும். கிரிமினல்ஸ் எப்பவும் கிரைம் பண்ணிட்டே இருக்கும். அதனால நிறைய கம்பெனிகள் வந்து தப்பான கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டே இருக்கும். அதை நிக்க வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங் so many policies, act, டைரக்ட் செல்லிங் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்த 1986 ஆக்டை வந்து 2024 மோடிஃபை பண்ணிது. இப்போ வந்து தே ஆர் பிரிங்கிங் மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இதுவரைக்கும் மானிட்டரிங் அத்தாரிட்டி, அதாவது எது தப்பு, எது நல்லது, எது கரெக்ட், வாட் விச் இஸ் ரைட், விச் இஸ் ராங், இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏன்னா there is no education, there is no basic education in India. இந்தியால யாருக்கும் இதோட ஐடியா இல்லை. அதனால கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் டைரக்ட்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபில்டர் குட் அண்ட் பேட். நல்லதும் கெட்டதும் ஃபில்டர் பண்றதுக்கு கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங் அ மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து லான்ச்சிங் இன் கேரளா. நாளைக்கு தான் லான்ச்சிங், நாளைக்கு 19th February. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் வந்து நாளைக்கு இன்னைக்கே கிளம்பி நாளைக்கு நீங்க ட்ரிவாண்ட்ரத்தில் வாங்கோ. ப்ளீஸ் கம் டு ட்ரிவாண்ட்ரம். யாரெல்லாம் டைரக்ட் செல்லிங்ல சீரியஸா வேலை பண்றாங்களோ all the direct selling distributors should attend this program. இதில் யார் அட்டெண்ட் பண்றாரு? IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், கேரளா சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், ஆಮೇಲೆ அப்புறம் வந்து ஃபிக்கி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், KPMG ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃப்ரம் டைரக்ட் செல்லிங் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல வந்து அட்டெண்ட் பண்றாரு. தே ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டைரக்ட் செல்லிங் இன்டர்நேஷனலி எப்படி நடக்குது, வேர்ல்டு வைட் எப்படி நடக்குது, இந்தியாவில் இன் கமிங் டேஸ் அது எப்படி நடக்கும், மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்து எப்படி அது இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி, டைரக்ட் செல்லர்ஸ் ஒர்க்கிங் ஸ்டைல் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறது, எப்படி க்ளோஸ் வாட்சிங் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட் டுமாரோ, நாளே. இஃப் யூ ஆர் சீரியஸ், நீங்க RCM பிசினஸ்ல நீங்க டைரக்ட் செல்லிங்ல சீரியஸா இருந்தா, நீங்க RCMல நின்று ஒரு பெரிய ஆளா மாறணும், பெரிய சக்சஸ்ஃபுல் வெற்றி ஆளா மாறணும், அப்படி உங்களுக்கு ஒரு கனவு இருந்தா ப்ளீஸ் அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம் ஆன் 19th. நாளைக்கு இது வந்து சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு ஆரம்பிக்கும். ராத்திரி ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். இட் வில் பி அபவுட் 4 to 5 hours ப்ரோக்ராம். ஸோ அதனால நீங்க இந்த ப்ரோக்ராம்ல வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. what are the dignitaries coming and attending this program? எத்தனை சீரியஸா கவர்மெண்ட் இதை எடுத்திருக்கு. கேரளாவில் வந்து இது லான்ச் பண்ணி இதோட லூப் ஹோல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இதில் ஏதோ கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இருந்தா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கரெக்ட் 100% ஒர்க் அவுட் ஆகின்னு வச்சுக்கோ. கேரளாவில் லான்ச் ஆன இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி வில் பி லான்ச் அக்ராஸ் த கண்ட்ரி. நாளைக்கு தமிழ்நாட்டில் வரும், ஆந்திரா பிரதேசில் வரும், பீகார்ல வரும், யூபியில் வரும், அக்ராஸ் த கண்ட்ரி இட் வில் பி லான்ச். But for the time being, they are planning to launch it in Kerala for a testing purpose. இதில் ஏதோ லூப் ஹோல்ஸ் இருக்கா, கரெக்டா இருக்கா, ஏதோ பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா, இதெல்லாம் செக் பண்ணி கேரளாவில் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னு வச்சுக்கோ. இட் வில் பி லான்ச் அக்ராஸ் த கண்ட்ரி. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஃபார் த பாஸ்ட் 25 years, லாங் டைம் இன் த இண்டஸ்ட்ரி, ஆல்ரெடி வந்து RCM இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில லாங் டைமா இருக்குது. இட் இஸ் ஃபார் த பாஸ்ட் 25 years. சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் இந்த வருஷம் நவம்பர்ல டெல்லியில நடக்கும். நீங்களும் தயவு செஞ்சு இந்த சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் என்னது எங்க டெல்லியில நடக்கிற இந்த சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன்ல நீங்களும் ஒரு பின் அச்சீவரா வந்து நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க இன்னைக்கிலிருந்தே நீங்க எஃபர்ட் போட்டு உழைப்பு RCMல சரியா ஒர்க் பண்ணி ஆட்களை எல்லாம் பார்த்து பொருட்களை எல்லாம் கொடுத்து நீங்க இதுல பின் அச்சீவ்மெண்ட் பண்ணி மேல வரணும். அப்பதான் நீங்க இந்த சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் நவம்பர்ல டெல்லியில நடக்கிற 25th anniversary ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு பெரிய அச்சீவரா வந்து நீங்க வரப்போற காலத்துல நீங்க சொல்லலாம், சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன்ல நானும் டெல்லியில ஸ்டேஜில் இருந்தது அப்படி நீங்க சொல்ற ஒரு வாய்ப்பு உங்களை முன்னாடி நெக்ஸ்ட் 6-7 months உங்களுக்கு டைம் இருக்கு. அப்போ வந்து நீங்க கடைசி நவம்பர்ல வந்து இந்த சில்வர் ஜூபிலியில தான் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நீங்க இறங்கியால் ஆகாது. இப்போவே எஃபோர்ட் போடணும்.
இந்த ஆர்சிஎம் பிசினஸ் எனக்கு பிடிச்சது எதுக்குன்னு கேட்டா, திஸ் இஸ் 100% இந்தியன் கம்பெனி. திஸ் இஸ் an இந்தியன் கம்பெனி. என்னுடைய பேரு காமராஜ் சார் சொன்னார், கோபகுமார். நானும் காமராஜ் சாரும் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா வந்து கூடியே இருக்கு. காமராஜ் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அஸ்கர் சார் இதுல என்ட்ரி ஆனது. அஸ்கர் சாரும் காமராஜ் சாரும் 2 பேரும் இப்ப எமரால்டு லெவல் இருக்கு. எமரால்டு, அதாவது 1.5 லட்சத்துக்கு மேல வருமானம் மந்த்லி வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டுல 2 பேரும் வளர்ந்து வந்திருக்கு. இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பேலன்ஸ் கிடைக்குது. யாருக்கு வேணும் நீங்க எமரால்டு லெவல் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம் மந்த்லி, ரைட்? சோ இது எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டா, நான் டிஃபென்ஸில் இருந்தேன். ஐ வாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய். நான் ஏர்போர்ட்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டிஃபென்ஸில் இருக்கும்போது டிஃபென்ஸோட வேலையை வெளிநாட்டுக்காரன் இந்தியாவோட உள்ள வரக்கூடாது. அதுக்காகத்தான் டிஃபென்ஸ் ஃபார்ம் பண்ணிது. பார்டர்ல எல்லாம் நிக்க வச்சு யாரும் வெளிநாட்டிலிருந்து உள்ள வரக்கூடாது. ஆனா நம்ம நாட்டிலே எல்லா வெளிநாட்டுக்காரனும் பொருட்கள் சேல் பண்ணிட்டு இருக்கு. எவ்ரி மல்டிநேஷனல் கம்பெனி அவருடைய பொருள் நம்ம நாட்டுல லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் டுகெதர் அவருடைய பொருள்கள் நம்ம நாட்டுல வித்து அதோட ப்ராஃபிட் அவர் அவருடைய கண்ட்ரியில் கொண்டு போயிட்டு இருக்கு. எனக்கு ஆர்சிஎம் எதுக்கு பிடிச்சதுன்னு கேட்டா, திஸ் இஸ் ஏ 100% இந்தியன் கம்பெனி, நம்ம நாடுடைய கம்பெனி இது. So as a defense person, I like RCM and I always tell ஜெய் ஆர்சிஎம். ஆர்சிஎம் சக்சஸ்ஃபுல் ஆகணும். இந்தியாவில் உள்ள ஓரோ வீட்டிலும் ஆர்சிஎம் பொருட்கள் போய் சேரணும். அதான் நம்முடைய வேலை. ஆர்சிஎம்மில் யாரு வந்தாலும் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் கொடுக்கிற பொருட்கள் 100% யூஸ் பண்ணி வீடு வீடா கொண்டு போய் நம்ம ஆர்சிஎம் பொருட்களை யூஸ் பண்ண வைக்கணும். அவ்வளவுதான். ஆஸ் an இந்தியன் இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இது பண்ணலாம்னா ஐ ஆம் நாட் an இந்தியன். இது கொண்டு போய் கொடுக்கிறது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. ஏன்னா யாரு கொடுத்தாலும் ஒரு வாங்குவாங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் ரீசனபிளான விலையில கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி நம்ம நாட்டில் ஏதோ உண்டு அப்படி கேட்டா தட் இஸ் ஆர்சிஎம். வேற எந்த கம்பெனியோட டூத் பேஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க, மார்க்கெட்டை விட காஸ்ட்லி. நீங்க எந்த டீ தூளை எடுத்து பாருங்க, மார்க்கெட்டை விட காஸ்ட்லி. நீங்க எண்ணெய் எடுத்து பாருங்க, மார்க்கெட்டை விட காஸ்ட்லி. ஆனா ஆர்சிஎம்ல அதை விட நல்ல பொருள் கம்மியான விலையில ரீசனபிளான விலையில கொடுக்கிற ஒன்லி ஒன் கம்பெனி தட் இஸ் ஆர்சிஎம். நீங்க இந்த டேபிள் செக் பண்ணுங்க, டீ தூளை செக் பண்ணுங்க. மார்க்கெட்ல இருந்து 182, நம்ம பிரைஸ் 156. அது உங்களுக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும்? 127. பிளஸ் மைனஸ் 1 or 2 rupees இருக்கும். அது விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. அப்புறம் ஒமேகா பாருங்க, வெஜ் ஒமேகா. This is a patented product. Cold pressing technology extract பண்ணிய flax seeds இருந்து extract பண்ணிய omega 3 fatty acids. Outer cover vegetarian, inner itemum என்னது வெஜிடேரியன். ஒமேகா நீங்க நெட்டில் பர்ச்சேஸ் பண்ண போனா, அமேசான்ல நீங்க இதில் பர்ச்சேஸ் பண்ண போனா 1200, 1300, 1400 இந்த மாதிரி விலை வரும். ஆர்சிஎம்ல எத்தனை? ஒன்லி 400 rupees. நமக்கு எத்தனை ரூபாய் கிடைக்கும்? 320 rupees. அது மாதிரி ஓரோ பொருளும் நீங்க செக் பண்ணுங்க. எவ்ரி ப்ராடக்ட் கீழே ஃபுல் கீழே பாருங்க, கிலாய் துளசி ரஸ், அப்புறம் மது சன்யம் ரஸ், ஓரோ லிட்டர். இது உங்களை சுகர் டயபெட்டிக், நீங்க உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தா, சர்க்கரை நோய் இருந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய 2 ப்ராடக்ட் அது, கிலாய் துளசி ரஸ் அண்ட் மது சன்யம் ரஸ். உங்களை இன்டர்னல் பாடி கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி டீடாக்சிஃபை பண்ணி உங்களை பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து உங்களை இன்டர்னல் ஆர்கன்ஸை ஆக்டிவேட் பண்ணி உங்களை பேங்க்ரியாஸை ஆக்டிவேட் பண்ணி இன்சுலின் நேச்சுரலா ரிலீஸ் பண்ணி உங்களை டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உங்களை கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு இந்த 2 பொருளும் இஸ் சூப்பர் ப்ராடக்ட், எக்ஸலன்ட் ப்ராடக்ட். கிலாய் துளசி ரஸ் அண்ட் மது சன்யம். வெளி மார்க்கெட்ல எவ்வளவு விலை? கிலாய் துளசி ரஸ் நீங்க வாங்க போனா 550 rupees. நமக்கு எவ்வளவு? 300 ரூபாய். மது சன்யம் ரஸ் மார்க்கெட்ல எவ்வளவு? 1500 ரூபாய். நம்மளோட விலை எவ்வளவு? வெறும் 500 ரூபாய். ஒன்லி 500 rupees. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. காலையில நீங்க டீ குடிக்க கூடாது, பால் போட்டு சர்க்கரை போட்டு நம்ம எல்லாம் பண்ற ஒரு பேட் ஹேபிட் என்ன தெரியுமா? The bad habit in India.
நம்ம காலையில எழுந்திருச்சு பால் போட்டு சர்க்கரை போட்டு டீ குடிக்கும், காஃபி குடிக்கும். வெளியில எங்கேயோ போய் டிராவல் போனா நீங்க ட்ரெயின்ல இருந்து நீங்க டீ குடிங்கோ, காஃபி காஃபி டீ டீ டீன்னு கேட்கும்போது நீங்க வாங்கி குடிச்சிட்டே வாங்கி உங்களை உள்ள வந்து ஆல் டாக்ஸின்ஸ் ஆர் கெட்டிங் டெபாசிட்டட். உங்களை ஆர்கன்ஸ் வந்து வேலை பண்றது நிற்கும். அப்புறம் என்ன ஆகும்? நீங்க டயபெட்டிக்கா மாறும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி ஸ்டார்ட் ஆகும், போன் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், கேன்சர், நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து இட்ஸ் ஆல் பேட் ஈட்டிங் ஹேபிட். பேட் ஈட்டிங் ஹேபிட். அதனால ஆர்சிஎம் என்ன சொல்ற, நீங்க காலையில் எழுந்திருச்சு நீங்க டீ குடிக்க கூடாது. டோன்ட் டேக் டீ ஆர் காஃபி. டேக் கிலாய் துளசி ரஸ் ஒரு 40 ml ஒரு அரை லிட்டர் தண்ணியில, ஹாஃப் லிட்டர் தண்ணியில, கொஞ்சம் சுடு தண்ணியில கிலாய் துளசி ரஸ். ஒரு நாள் கிலாய் துளசி ரஸ் காலையில, சாயங்காலம் மது சன்யம் ரஸ். இல்ல காலையில மது சன்யம் ரஸ், சாயங்காலம் கிலோய் துளசி ரஸ். எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். காலையில ஒரு 20 to 30 ml அரை லிட்டர் தண்ணியில கொஞ்சம் லெமன், கொஞ்சம் லெமன் போடுங்க. அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் பிளாக் பெப்பர் போடுங்க, கொஞ்சம் பிளாக் பெப்பர், கொஞ்சம் டர்மரிக் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரை லிட்டர் தண்ணியில கொஞ்சம் சுடு தண்ணி, ரொம்ப ஹீட் வேண்டாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல அதை மிக்ஸ் பண்ணிட்டு காலையில கிலோய் துளசி ரஸ், சாயங்காலம் மது சன்யம் ரஸ். இல்ல காலையில மது சன்யம் ரஸ், சாயங்காலம். இது மட்டும்தான். அதோட கூட நீங்க காமா ஒரிஜினல் சாப்பிட்டுக்கலாம் வெறும் வயிற்றுல. காமா ஒரிஜினல் சார், வண்டர்ஃபுல் ரிசல்ட், வண்டர்ஃபுல் ரிசல்ட். உங்களுக்கு எந்த ஒரு டேப்லெட்டும் மெடிசினும் அவசியம் வராது. உங்களுக்கு நேச்சுரலா வந்து பாடியிலே வந்து ரிப்பேரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். உங்களை பாடியே வந்து இம்யூனிட்டி அதிகமாகும். பாடிக்குள்ளேயே வந்து மெடிசின் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களை ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸும் நல்ல ஒரு ப்ராப்பர் வேல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பட் பிரைஸ் பாருங்க, எவ்வளவு ரீசனபிள் பிரைஸில் கொடுக்குறேன். அதனால நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஸோ யூஸ் 100% ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ். ஆர்சிஎம்மில் இருக்கிற அத்தனை பொருட்களும் வாங்கி பயன்படுத்துங்கோ. யூஸ் த ப்ராடக்ட், யூஸ் த ப்ராடக்ட். தட் இஸ் த ஒன்லி சக்சஸ் ஃபார் ஆர்சிஎம். ஆர்சிஎம்மில் உள்ள அத்தனை பொருட்களும் வாங்கி பயன்படுத்துங்கோ. எங்க மீட்டிங் இருந்தாலும் அதில் வந்து அட்டென்ட் பண்ணுங்கோ. எங்க இருக்கட்டும், அது ஆன்லைன் இருக்கட்டும், ஆஃப்லைன் இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும். ஆர்சிஎம் மீட்டிங் உள்ள கேள்வியில் வந்து கேள்விப்பட்டா போய் அட்டென்ட் பண்ண வேண்டியது. ரைட்? இந்த ட்ரெண்ட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனா யூ வில் பி a very very big successful person. எத்தனை பொருள் இருக்கு ஆர்சிஎம்ல? நான் ஆர்சிஎம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10-12 பொருள் இருந்தது. ஒரு பேண்ட் பீஸில் இருந்து ஆரம்பிச்சு இப்ப 4500க்கு மேல ப்ராடக்ட்கள் ஆர்சிஎம்ல ஆல்ரெடி வந்துருச்சு. எத்தனை ஆள்கள் ஆர்சிஎம்ல வேலை பண்ணிட்டு இருக்கு? மோர் தேன் 3 crores, 3 கோடியிலிருந்து அதிகம் ஆள்கள் வந்து ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியா ஆர்சிஎம்குள்ள வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கு? 8 கோடி, 8 crores. அதாவது ஆல் ஓவர் இந்தியா நீங்க எடுத்து பார்த்தா ஆர்சிஎம் உள்ள வந்தது 3 கோடின்னு வச்சா, தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்கள் இருக்குதோ அதோட பாதி கூட இன்னும் ஆர்சிஎம்ல வரல. தமிழ்நாடு மட்டும் நீங்க எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு 50,000 60,000 ஆள்கள் உள்ள வந்திருக்கும். 8 கோடி 50 லட்சம் ஆள்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சா, இன்னும் ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் ஆகல. 15 வருஷம், 15 இயர்ஸா நம்ம ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்ல, தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து ஒரு 40 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. 40 டிஸ்ட்ரிக்ட்ஸ். தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு எனக்கு கரெக்ட் தெரியல. ஆல்மோஸ்ட் 40 டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோ. 40 டிஸ்ட்ரிக்ட்ல எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ஹேவ் எ டிப்போ. எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் கம்பெனியோட வேர் ஹவுஸ் வரணும். ஆனா இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் எஃபர்ட்ல வந்தது எவ்வளவு? ஒன்லி 3. ஈரோடு, மதுரை, சென்னை, அவ்வளவுதான். ஒன்லி 3 டிப்போஸ். இன்னும் எத்தனை டிப்போ வேணும்? 37 டிப்போஸ் இன்னும் வேணும். யார் கொண்டு வரும்? யாரு வேணும் கொண்டு வரலாம். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமான பிசினஸ் நடக்குமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிப்போ ஓபன் ஆகும். அது கம்பெனிக்காரன் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல பர்சனலா இன்வெஸ்ட். இன்னைக்கு வந்து ஜெகதீஷன் சார் வந்து 25-30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லோடு வந்து ஈரோட்ல அன்லோட் பண்ணி இப்ப அங்கே ஈரோடு டிப்போட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஜெகதீஷன் சார் வந்து அவரு மதுரையிலும் டிப்போ எடுத்திருக்கு,
ஈரோடுல டிப்போ எடுத்திருக்கு. 2 இடத்திலும் அவரு இப்போ டிப்போ பேரலா ரன் பண்ணிட்டு இருக்கு. சென்னை டிப்போ செப்பரேட்டா நடக்குது. தமிழ்நாட்டுல 40 டிஸ்ட்ரிக்டிலும் வரப்போற நாட்கள்ல டிப்போ வரும். அது நீங்க கொண்டு வந்தா அந்த டிப்போயில நடக்கிற டர்ன்ஓவர் உங்களுது. என்ன சார்? வேலூர் ப்ராசஸிங், வேலூர் டிப்போ ப்ராசஸிங். ஓகே, வேலூர்ல நெக்ஸ்ட் 4th டிப்போ வந்து தமிழ்நாடு 38 டிஸ்ட்ரிக்ட். எஸ் மீஷை சுகுமார் சார், தேங்க் யூ. 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. 38. அப்ப எத்தனை டிப்போ இன்னும் வேணும்? இன்னும் 35, 35 டிப்போஸ் வேணும். லாஸ்ட் 15 இயர்ஸ்ல நம்ம 3 கொண்டு வந்தது. இன்னும் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்ல எத்தனை வரும்? இன்னும் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்ல எத்தனை வரும்? கம்ப்ளீட் தமிழ்நாடு கவர் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் 3 வர்றது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் 3 கொண்டு வர்றது கஷ்டம். ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து எது நல்லது எது மோசம் எதுவும் தெரியல. ஆனா வரப்போற நாள்கள்ல இன்னும் ஈஸியா இது மல்டிப்ளை ஆகும். கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குது. எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில டைரக்ட் செல்லிங் படிக்க வைக்குது. So we are getting support from government, we are getting support from educational institutions, we are getting support from the public. இதுவரைக்கும் அதெல்லாம் இல்லை. இன்னும் வரப்போற நாள்கள்ல இதெல்லாம் கிடைக்கும் போது ஆர்சிஎமோட growth will be very very fast. இது வந்து எப்போவே வந்து நம்ம டைரக்டர் விஷனரி டைரக்டர், நம்ம வந்து இவரோட டைரக்டர் கூப்பிடல, விஷனரி டைரக்டர் கூப்பிடுவாங்க. ஏன்னா 25 இயர்ஸ் பேக் இந்த ஆள் வந்து எப்படி இந்த பிசினஸை கொண்டு போகணும், நான் எந்த கம்பெனி நான் கொண்டு வந்தா நெக்ஸ்ட் 200 300 500 இயர்ஸ்ல ஒரு பிரச்சனையும் இல்லாம இது முன்னாடி கொண்டு போக முடியும். கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்தா என்னோட கம்பெனிக்கு வந்து எந்த எஃபெக்டும் வரக்கூடாது. இது வந்து எப்ப யோசிச்சது? 25 இயர்ஸ் பேக். ஆர்சிஎம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இது யோசிச்சு அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு தேவையான குவாலிட்டி, அதுக்கு தேவையான கரெக்டான பிரைசிங் கொண்டு வந்து ஆர்சிஎம் வந்து லாஸ்ட் 25 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனா the person is visionary director Tilok Chand Chabra. இவருக்கு ஒரு நல்ல பாராட்டை கொடுக்கலாம். Let us give a very very good clap for this person, and we have a very good opportunity in front of us to work on. You should plan. ஆர்சிஎம்ல நீங்க எப்படி வேலை பண்ணணும் அப்படி கேட்டா, you should work for your generations security. நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாசம் எத்தனை வருமானம், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு எத்தனை வருமானம் கிடைக்கும், சாரி சார் அதுக்காக நீங்க ஆர்சிஎம் பண்ண அவசியம் இல்ல. ஏதோ ஒரு நெட்வொர்க்ல போய் உழைச்சு நீங்க ஏதோ சம்பாதிக்கலாம். ஆனா ஆர்சிஎம்ல நீங்க வந்தா you should work in ஆர்சிஎம் for your next generation. உங்கள பசங்களுக்காக, உங்கள பசங்களுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டிக்காக. அதனால டிசி சப்ராஜியை வந்து அவரோட பசங்களை வந்து இந்த ஆர்சிஎம்குள்ள கொண்டு வந்தார். சௌரப் சப்ராஜி அண்ட் பிரியங்கா அகர்வால் இவர் 2 வந்து டிசி சப்ராஜியோட பசங்கள். அவரே வந்து இதை ஆரம்பிச்சு கம்பெனியோட டையர், புது புது பாலிசி, டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த யூஎல்பி ப்ரோக்ராம் எல்லாம் இவர் தான் கொண்டு வந்தது. ரைட், இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட் எது வேணும், டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், நான் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், நான் டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ், டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து. ஸோ நானும் ஓடல, என்னோட பையனையும் அவர் வந்து மல்டிநேஷனல் கம்பெனியில எங்கேயோ இந்தியாவில் வேலை பண்ணிட்டு இருந்தது. So Mr. Sukumar, your son sir, my son. Yes, Sukumar sir, very good. உங்களை பையனோட போட்டோ அனுப்புங்க. தமிழ்நாட்டுல அப்பா அம்மா ஆர்சிஎம் பண்றதை பார்த்து யாருடைய எல்லாம் பசங்கள் ஆர்சிஎம் கூட உள்ள வந்து இப்ப நல்லா உழைக்குதோ அவருடைய எல்லாம் போட்டோ எனக்கு அனுப்புங்க. அவருடைய பேரு இப்போ எந்த பின் லெவல்ல வந்தது அதெல்லாம் எனக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ப்ரோக்ராம்ல, நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஜூம் ப்ரோக்ராம் ஆர் பிசிக்கல் ப்ரோக்ராம்ல அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கலாம். ஏன்னா எல்லாரும் வந்து யூ ஷுட் ஒர்க் இன் ஆர்சிஎம் ஃபார் யுவர் ஜெனரேஷன். இது என்னோட பையன் கணேஷாம் வந்து நான் சொன்னேன் என்னோட பின்ன போடுறா ரூபின்னு போட்டுக்கோ. அவன் என்ன சொன்ன தெரியுமா, நானே உழைச்சு நான் ரூபி அடிச்சு என்னோட பேரோட கூட நான் ரூபி போடும். இப்ப நான் லாஸ்ட் 11 months he is working in RCM. You told I achieved only platinum, so put platinum. So அதனால நான் அவனுக்கு platinum போட்டேன். So he want to achieve ruby by putting effort by himself. அதனால full effort பண்ணிட்டு இருக்கு. So RCM is growing. நான் இது இல்ல எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஆர்சிஎம் இஸ் growing, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் growing. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்ல சார். இப்போ
கவர்மெண்ட் வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து படிக்க வைக்குது, பசங்கள் வந்து படிச்சு இறங்க போகுது. யூத் அண்ட் யங் டைனாமிக் distributors, people, students are going to come and take over the direct selling system. அப்போ நீங்க வந்து இப்போ ஆர்சிஎம்ல இருக்கு, நீங்க டைரக்ட் செல்லிங் சிஸ்டத்தில் இருக்கு, நீங்க வந்து கரெக்டா இதை புரிஞ்சு இதோட சிஸ்டமாயிட்டா நீங்க வந்து ஆர்சிஎம்ல வேலை பண்ணாம எக்ஸ்கியூசஸ் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணி எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்தா சார் ஆர்சிஎம் வில் க்ரோ. நீங்க வேலை பண்ணியாலும் பண்ணலானாலும் ஆர்சிஎம் வில் க்ரோ, டைரக்ட் செல்லிங் சிஸ்டம் வில் க்ரோ. ஆர்சிஎம்மும் வளரும், டைரக்ட் செல்லிங் சிஸ்டமும் வளரும், with the support of government, with the support of institutions, with the support of the people. படிச்ச ஆள்கள், பணமுள்ள ஆள்கள் இனி ஆர்சிஎம்ல வரப்போகுது. பணமுள்ள ஆள்கள் இதுவரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அவர் பிடிக்கல. ஏன்னா இது வந்து வேலை இல்லாம உள்ள ஆள்கள் பண்ற வேலை, இது பணம் இல்லாம உள்ள ஆள்கள் பண்ற வேலை. எந்த வேலையும் கிடைக்கலனா டைரக்ட் செல்லிங் பண்ணிக்கலாம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நினைச்ச ஆள்கள் எல்லாம் இப்போ வந்து டைரக்ட் செல்லிங் வந்து கவர்மெண்ட் அவரை படிக்க வைக்கும் போது அவர் இறங்கி வேலை பண்ண போறேன். அந்த ஆட்கள் எல்லாம் உங்களை டீமில் வரணும். அப்படி இருந்தா நீங்க ஆக்ஷன் இருந்தா தான் உங்களை டீமில் வரும். இல்லைன்னா எங்கேயோ போய் சேரும். யார் ஆக்டிவா இருக்கிறாரோ அவரோட கூட போய் சேரும். சோம்பேறிகளுக்கு ஆள்கள் கிடைக்காது. சோம்பேறிகள் ஆர்சிஎம்ல வளராது. சோம்பேறியா இருக்காம நீ ஆக்ஷன்ல வாங்கோ, புரியுங்கோ வாட் இஸ் டைரக்ட் செல்லிங். So last 25 years இது வரைக்கும் இந்த சில்வர் ஜூபிலி வர்றது வரைக்கும் there was no government support. MLM was a bad image, reputation இல்ல மார்க்கெட்ல. No basic education, create manufacturers எல்லா சிஸ்டம் எல்லாம் தயார் பண்ண வேண்டியது. லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்டுக்காக நம்ம தேடிட்டு இருந்தது. யாரும் கொடுக்க தயார் இல்லை அந்த சமயத்துல. நோ மச் கிளாரிட்டி ஆன் த ஆப்ஜெக்டிவ்ஸ். எதுக்கு நான் ஆர்சிஎம்ஐ எப்படி முன்னாடி கொண்டு போகணும், இதில் வந்த ஆட்கள் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆக இருக்கட்டும், அவருக்கு ஒரு கிளியரான பிக்சர் அந்த சமயத்தில் இல்லை. ஆனா 25 இயர்ஸ் இருந்து இப்ப நம்ம எப்படி இந்த பிசினஸை கொண்டு போறேன்னு கேட்டா, கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸ், கவர்மெண்ட்டுடைய ப்ரொடெக்ஷன் ஆக்ட், கவர்மெண்ட்டுடைய மானிட்டரிங் அத்தாரிட்டி சப்போர்ட், ஜெனுவின் எத்திக்கல் கம்பெனியை வந்து நிக்க வைக்கிறதுக்காக there will be lot of educational events in the control of government, universities, டிப்ளமா, டிகிரி, MBA, PhD, LLB, டாக்டரேட் எது வேணும் நீங்க டைரக்ட் செல்லிங்ல எடுக்கலாம். ப்ரொஃபஷனல் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல்ஸ், 4500க்கு மேல பொருட்கள், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் லைக் நியூட்ரிசார்ஜ், ஹரித் சஞ்சீவனி, குட் டாட், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் குவாலிட்டி உள்ள பொருட்கள் நிறைய ஆர்சிஎம்குள்ள வந்தது. ஸோ இஃப் யூ டேக் எ டிசிஷன் for your growth, நான் எப்படி இந்த வளர்ச்சியோட கூட நான் எப்படி வளர முடியும், I want to grow, எனக்கு வளரணும். ஆர்சிஎம் வளரும் சார். ஆர்சிஎம்மோட வளர்ச்சிக்காக நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. ஆர்சிஎம் ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் செட் பண்ணியாச்சு, ஃபேக்டரி ரெடி பண்ணியாச்சு, ஹெட் ஆஃபீஸ் வந்து 500 ஏக்கர்ல ஹெட் ஆஃபீஸ் நடக்குது, 2000 ஏக்கர் அக்வயர் பண்ணி வச்சிருக்கு, வேர்ல்டு வைடு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, நிறைய புது புது பொருட்கள் கொண்டு வர்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்சிஎம்க்குள்ள கொண்டு வந்திருக்கு. டெக்னாலஜி கண்ட்ரோல், பிளான் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் பிளான் ரீடிசைன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமிஷன், TDS calculation, everything is now under the control of artificial intelligence. நான் அது ஆர்சிஎம்மோட வளர்ச்சியை எனக்கு தேவையில்லை. ஆர்சிஎம் எப்படி நீங்க சும்மா இருந்தாலும் ஆர்சிஎம் வளரும். எப்படி நான் இந்த வளர்ச்சியோட கூட வளர முடியும்? How can I grow? எனக்கு வளர்ச்சி வர்றது இட் இஸ் ஃப்ரம் PV, பர்ச்சேஸ் வேல்யூ. எனக்கு ஆர்சிஎம்மில் வளர்ச்சி வேணும், எனக்கு வளரணும், எனக்கு பெருசா வரணும், எனக்கு பெரிய பெரிய பின் வரணும். அப்படி நான் நினைச்சா இட் இஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் PV, பர்ச்சேஸ் வேல்யூ. பர்ச்சேஸ் வேல்யூ அதிகமாகும் போது நீங்க ஆர்சிஎம்மோட கூட வளர்ந்து போகலாம். 5000 PV வந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாபில் வரும் 2%, 10,000 PV வந்தா 4.5% ஸ்லாபில் வரும், 20,000 PV வந்தா டோட்டல் நீங்களும் உங்கள டீமும் சேர்ந்து, நீங்க தனியா பண்றது கிடையாது, நீங்களும் உங்கள டீமும் சேர்ந்து 20,000 பண்ணும்போது நீங்க ஸ்டார்டர் அந்த லெவல் வரும். 40,000 PV வரும்போது பிகினர் அந்த லெவல் வரும். 70,000 நீங்களும் உங்கள டீமும், அதுக்கு நான் மேல போட்டு பாருங்க GPV,
ஜிபிவின்னு சொன்னா குரூப் பிவி, அதாவது டோட்டல் நீங்க உங்களோட டீமில் நடந்த டர்ன் ஓவர் எவ்வளோ 70,000 வந்தா ஓப்பனர்ல நான் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. கலர் டிஃபரன்ஸ் எதுக்குன்னு கேட்டா இது ஓப்பனர் லெவல் இருந்து நீங்களும் உங்களோட டீமும் பண்ற இன்கம் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா டர்ன் ஓவர் இன்கம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 5,000 பிவி. அது நீங்க 5,000 PV. That is the smallest target given by the company. 5,000 PV. இது RCM இல் வந்த எல்லாரும் பண்ண வேண்டியது 5,000 செல்ஃப் பிவி. நான் பர்சனலா பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பிவி, தட் இஸ் 5,000 பிவி டைமண்ட் கிளப். அதுக்கு அடிஷனல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது இன்னொரு நாள் நம்ம அது பத்தி சொல்லலாம். ரைட். செகண்ட் டார்கெட் இஸ் ஓப்பனர். எஸ், மீசை சுகுமார் சருடைய சன் வந்து ஆல்ரெடி ஓப்பனர் லெவல் வந்திருக்கு. ஓப்பனர் லெவல் யார் வருவாங்களோ பிகினர் லெவல் കഴിഞ്ഞിട്ടല്ലേ ஸ்டார்டர் ஆனு தோணும். அது திரிச்சிட்டோம். Okay, so 70,000 PV, 70,000 PV group PV in the first 3 months. 3 மாசத்துல 3 months time we should try to achieve opener level. We should try to achieve. சில ஆள்கள் வந்து ஒரே மாசத்துல பண்ணிடும் ஓப்பனர் லெவல். சில ஆட்கள் வந்து 1 year ஆனாலும் ஓப்பனர் லெவல் பார்க்க முடியல. ஏன்னா அவரோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. ஆனா கம்பெனி என்ன சொல்றது, ட்ரை டு அச்சீவ் 70,000 பிவி இன் 3 months. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்னோட டீமில் வர்ற ஆட்களுக்கு எல்லாம் கன்சிஸ்டன்சி பிளான் சொல்லி கொடுக்கணும், டைமண்ட் கிளாம் பிளான் சொல்லி கொடுக்கணும், ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவருடைய கூட கொஞ்சம் வேலை பண்ணணும். அப்போ அவரு வந்து இந்த கன்சிஸ்டன்சி பிளானுக்குள்ள வந்து அவரு பண்ண ஆரம்பிச்சு அப்போ நிறைய ஆட்கள் வந்து கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்க ஈஸியா வந்து ஓப்பனர் லெவல் அடிக்கலாம். எத்தனை மாசத்துல? இன் 3 months. தட் இஸ் கம்பெனிஸ் அட்வைஸ். கம்பல்சரி கிடையாது, it is an advice. Try to complete opener level in 3 months. பண்ணா உங்களுக்கு நல்லது, பண்ணலாம்னாலும் எந்த பிரச்சனை இல்லை. You can do it in 3 years, 5 years, 10 years also, no problem. You are wasting your time. அவ்வளவுதான். கம்பெனி என்ன அட்வைஸ் பண்றது, in the next 1 year, ஒரு வருஷத்துல try to achieve star level. Star level 1 year. சில ஆட்கள் வந்து 1 மாசத்துல 2, 3 மாசம், 5 மாசம், 6 மாசத்துல எல்லாம் அடிக்கிற நிறைய ஆட்கள் இருக்கு. இன் சவுத் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஆட்கள். ரைட். 3.5 lakhs PV வரும்போது நீங்க ஸ்டார் லெவல் போகும். சோ ஓப்பனர் லெவல், ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார், இவருக்கு கிடைக்கிற ஆல் ஓவர் இந்தியா பெனிஃபிட் எவ்வளவுன்னு கேட்டா, ஓப்பனர்ல வந்தா மந்த்லி 1 share, ஆனுவலி 1 share. ரைட். ஈகிள் வந்தா மந்த்லி 2 share, ஆனுவலி 2 share. ரன்னர்ல வந்தா மந்த்லி 3 share, ஆனுவலி 3 share. வின்னர்ல வந்தா மந்த்லி 4 ஷேர், ஆனுவலி 4 ஷேர். அப்ப என்ன எத்தனை ஷேர் நீங்க பாக்குதோ அது மந்த்லி கிடைக்கும், ஆனுவலி கிடைக்கும். சோ மந்த்லியும் ஆனுவலி. சோ மந்த்லி நடக்கிற டர்ன் ஓவரோட கமிஷனும் கிடைக்கும், ஆனுவலி கால்குலேட் பண்ணி ஒரு வருஷம் டோட்டலா ஆல் ஓவர் இந்தியால எத்தனை டர்ன் ஓவர் நடக்குது அது கால்குலேட் பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியா நடக்கிற டர்ன் ஓவரோட கமிஷனும் உங்களுக்கு ஷேர் வேல்யூ கூட உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் 5 when you become a star. So அதனால try to achieve a star level achievement in 1 year. ஒரு வருஷம் மேக்ஸிமம் சொல்றேன். ரைட். அதுக்குள்ளேயே நீங்க அச்சீவ் பண்ற மாதிரி எஃபர்ட் போடணும். எஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா ஆர்சிஎம்ல நான் சேர்ந்தேன், நான் பொருள் வாங்கிட்டேன், நான் கோதம்பு மாவு வாங்கிட்டேன் சார், எனக்கு வருமானம் கிடைக்கல சொல்லி வீட்டுல உட்கார்ந்தா யாரும் கொண்டு வந்து ஸ்டார் உங்களை வீட்டுல கொடுக்காது. அதுக்கு தேவையான எஃபர்ட் போடணும், அதுக்கு தேவையான ஆட்களை நம்ம பார்க்கணும். அது என்ன பண்ணணும் அப்ப நம்ம பார்க்கலாம். ரைட். ஸ்டார் லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் உங்களை டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும் போது யூ வில் அச்சீவ் ராயல்டி. ரைட். லைஃப் டைம் இன்கம், ராயல்டி, கோல்ட், ஸ்டார் கோல்ட், பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம். எத்தனை பேர் இந்த இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 130 people அட்டெண்ட் பண்றேன். இதுல எத்தனை பேர் ஸ்டார் அச்சீவரா இருக்கு, இதுல எத்தனை பேர் கோல்டில் இருக்கு, இதுல எத்தனை பேர் ஸ்டார் கோல்டில் இருக்கு, இதுல எத்தனை பேர் பிளாட்டினத்தில் இருக்கு, எத்தனை பேர் ஸ்டார் பிளாட்டினத்தில் இருக்கு, கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இதுல புது ஆட்கள் நிறைய இருக்கும். கேரளா இருந்த ஆட்கள் இருக்கு, கர்நாடகா இருந்த ஆட்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் இருந்து இருக்கு. எல்லாரும் பார்க்கட்டும். இப்போ இந்த 130 peopleல எத்தனை பேர் இந்த ஸ்டார் அச்சீவ்மெண்ட், புது ஆட்கள் என்ன நினைக்கும், இது நான் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படி ஒரு டவுட்ல இருக்கும் பாருங்க. அவரு பார்க்கட்டும். ஒரு கோல்டுல இருந்து ஸ்டார் கோல்டு அச்சீவ்மெண்ட் வரைக்கும் 30, 40, 50,000 rupees. அதான் கம்மி சொல்றேன்.
வந்து நிறைய ஆட்கள் வந்து கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினத்துல எல்லாம் வந்து என்னது 60,000, 70,000, 80, even 1 lakh income கூட ஸ்டார் பிளாட்டினத்தில் வந்து வாங்கிய ஆள்கள் நம்ம சவுத் இந்தியாவிலே இருக்கு. எதுக்கு நம்ம இந்தியா சொல்றோம், சவுத் இந்தியாவிலே ஸ்டார் பிளாட்டினம் அச்சீவ்மெண்ட் பண்ணி அப்ராக்சிமேட்லி 1 lakh per month இன்கம் வாங்குற ஆட்களும் இருக்கு. ரைட், சினி சொல்றேன் ஐ எம் அச்சீவ்டு ஸ்டார், பொன்குணா சார் சொல்றேன் ஐ எம் ஸ்டார் பிளாட்டினம் அச்சீவர். எஸ், பாருங்க புதுசா இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கு இப்போ அட்டென்ட் பண்ற வேதராஜன் சார் பாருங்க பிளாட்டினம் அச்சீவ்மெண்ட், அபிராமி பாருங்க ரன்னர் லெவல். ஓகே, நான் முன்னாடி காமிச்ச பாருங்க ரன்னர் லெவல், ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியா டர்ன் ஓவர் என்ஜாய் பண்ற ஆள்கள் பாருங்க எத்தனை பேர். பாருங்க ரவி சார் ஸ்டார் பேர்ல், அது வந்து நெக்ஸ்ட் லெவல் காமிக்கிற பாருங்க. பேர்ல், ஸ்டார் பேர்ல், எமரால்ட். பாருங்க தமிழ்நாட்டுல பெர்ல் அச்சீவர்ஸ் நிறைய இருக்கு, ஸ்டார் பேர்ல் அச்சீவர்ஸ் நிறைய இருக்கு. இவருடைய இன்கம் பாருங்க மினிமம் 50,000. நான் வெரி வெரி மினிமம் சொல்றேன், மினிமம். பெர்ல் அச்சீவ்மெண்ட்ல எல்லாம் வந்து நியர்லி 1 lakh இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார் பேர்ல் அச்சீவ்மெண்ட்ல வந்து 1 லட்சத்துக்கு மேல இன்கம் போயிடும். ஐ ஆம் ஷோயிங் த மினிமம் லெவல் ஆஃப் இன்கம். ரைட், எமரால்டுல அப்ராக்சிமேட்லி 1.5 லட்சம் இன்கம். ரைட், எத்தனை பேர் இதுல பெர்ல் இருக்கு பாருங்க. அந்த சாட் பாக்ஸ்ல பாருங்க. மோகனமூர்த்தி சார் வந்து, அஸ்கர் சார், I have 6 technicals in my team. அஸ்கர் சார் வந்து அவருடைய டீம்ல 6 பேர் அவருடைய டீம்ல டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இருக்கு. அதாவது வந்து அவருடைய டீம்ல வந்து பேர்ல், ஸ்டார் பேர்ல் அந்த மாதிரி அச்சீவர்ஸ், ஸ்டார் பிளாட்டினம். so many people in Tamil Nadu already achieved. நீங்களும் அதனால அச்சீவ் பண்ணிக்கலாம். you can also become an emerald. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பேர் எமரால்டு இருக்கு? 2 பேர். ஒண்ணு, நம்ம இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணி நம்ம காமராஜ் சார் இஸ் த ஃபர்ஸ்ட் எமரால்டு அச்சீவர் ஆஃப் தமிழ்நாடு. அவருக்கு வந்து 2 டபுள் ஐடி எமரால்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு சாரு. ஓகே, ஃபுல் பிஸி பர்சன். ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எமரால்டு அச்சீவர் யாருன்னு கேட்டா நம்ம முகமது அஸ்கர் சார். ரைட், 2 பேர் எமரால்டு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னு கேட்டா, who will be the next எமரால்டு, who will be the next ஸ்டார் எமரால்டு? எமரால்டுக்கு அப்புறம் என்ன வரும்? ஸ்டார் எமரால்டு. who will be the next ஸ்டார் எமரால்டு? who will be the next எமரால்டு ஆஃப் தமிழ்நாடு? ரைட், யாரு வந்து இந்த ப்ரோக்ராமே, இந்த ஆர்சிஎம்ஏ நல்லா புரிஞ்சு கம்பெனி ஆல் ஓவர் இந்தியா கம்பெனியோட growth, ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், இது யாரு தெரிஞ்சு வைக்குவாங்களோ, யார் இந்த சிஸ்டத்தை புரியுதோ, சிஸ்டத்தை புரிஞ்சு வேலை பண்ணுவாங்களோ, தே வில் ஸ்டெப் அப். பெர்ல் இருந்து ஸ்டார் பேர்ல், ஸ்டார் பேர்ல் இருந்து எமரால்டு, எமரால்டு இருந்து ஸ்டார் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு இருந்து ரூபி. ரூபிக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க, செக் பண்ணுங்க சார். அதுல ரூபிக்கு அப்புறம் ஸ்டார் ரூபி, சஃபேர், ஸ்டார் சஃபேர், டயமண்ட். நான் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் போட்டது எதுக்கு தெரியுமா? they are all called core leaders. they are called core leaders. அப்போ who will be the next ruby from Tamil Nadu? யார் தமிழ்நாடுட ஃபர்ஸ்ட் ரூபி யார் ஆக போகுது? இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டுல ரூபி பொசிஷன்ல வரல. who will be the first ரூபி பின் அச்சீவர் ஆஃப் தமிழ்நாடு? யார் வேணாலும் இன்னைக்கு புதுசா ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகி ஆர்சிஎம்ல என்ட்ரி போட்ட ஒரு ஆள் ஆர்சிஎம் ரூபி ஆகலாம். approximately 3.54 lakhs income per month, more than 3 to 3.54 lakhs income per month, every month nearly 4 lakhs income, 4 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்குற லெவல். யாரு நெக்ஸ்ட்? who will be the next ruby achiever in Tamil Nadu? who will be the first ruby achiever? who will be the, அது யார் வேணாலும் இன்னைக்கு டெக்னிக்கல் பண்ணி பெர்ல், ஸ்டார் பேர்ல் உள்ள ஆட்களே ஆகணும் அப்படி எல்லாம் இல்லை. who is the next? suppose maybe இன்னைக்கு ஸ்டாரா இருக்கலாம், இன்னைக்கு ஈகிளா இருக்கலாம், இன்னைக்கு ரன்னரா இருக்கலாம். அவரு கரெக்டா ஆர்சிஎம்ஐ புரிஞ்சு ஆர்சிஎம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இப்ப எங்கெல்லாம் டிப்போ இல்ல, அந்த டிப்போ எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆட்களோட கூடிய இருந்து அவருக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து அவரோட கூடிய இருந்து ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்ணி அவரை வீட்டுல எல்லாம் டிஸ்பிளே எல்லாம் பண்ண வச்சு, who works left and right every 24 hours for the next 1 or 2 years, he will be the ruby. who will be the first core leader? யாரு தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் கோர் லீடர்னு சொன்னா நான் அப்படியே சொன்னேன் ஸ்டார் ரூபி அச்சீவ்மெண்ட்.
யாரு வந்து தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் லெவல் கோர் லீடரோட பெனிஃபிட் என்ன? நேஷனல் லெவல் ரெப்ரசன்டேஷன். கம்பெனில வந்து ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆஸ் எ கோர் லீடர் உங்களை கம்பெனியில கூப்பிட்டு உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ண வச்சு எவ்ரி கோர் லீடர்ஸ் ஸ்டார் ரூபி அண்ட் அபோவ் லீடர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கம்பெனியில ஒரு முடிவு எடுக்கும். கம்பெனி வந்து அவரே உட்கார்ந்து ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்றது இல்ல. they will discuss with the core leaders of India. புரியுதா? ரைட். சவுத் இந்தியால 2 பேர் கோர் லீடர்ஸ் இருக்கு. காமராஜ் சருடைய அப்ளைன்ஸ் கோர் லீடர் ஸ்டார் ரூபி சுஜித் சார், அப்புறம் கோர் லீடர் சஃபயர் மூர்த்தி சார். 2 பேர் சவுத் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் லெவல் ரெப்ரசன்டேஷன்ல எப்பவும் வந்து அவரை வந்து பில்வாரா இல்ல டெல்லியில அவரை எல்லாம் கூப்பிட்டு, சுஜித் சருக்கு வந்து மலையாளம் விட்டு எந்த பாஷையும் தெரியாது, மூர்த்தி சருக்கு வந்து ஹிந்தி எல்லாம் தெரியும். ஏன்னா அவரும் எங்களோட கூட டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்ததுனால நம்மளோட கூட இந்த வேற வேற பாஷக்காரி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கு கொஞ்சம் ஹிந்தி எல்லாம். அதனால அங்க போனா நமக்கு தெரியும், அவர் பேசுற பாஷை தெரியும். ஆனா சுஜித் சார் கோர் லீடர், அவருக்கு இந்த ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அவர் மலையாளத்தா பேசும். ஆனா மலையாளத்தில மட்டும் பேசி he became a core leader ஸ்டார் ரூபி. அதனால லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு தமிழ் மட்டும் தெரியும், நோ ப்ராப்ளம் சார். சுஜித் சாருக்கு மலையாளம் மட்டும் தெரிஞ்சு அவருக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஒரு 7 to 8 ஸ்டேட்ஸ்ல அவரோட பிசினஸ் இருக்கு. ஒரிசால அவரோட பிசினஸ் இருக்கு. காமராஜ் சார் பாருங்க, காமராஜ் சாருக்கு வந்து ஹிந்தியில அச்சா மட்டும் சொல்ல தெரியும். அச்சா ஒன்லி அச்சா மட்டும் தான் ஹிந்தி தெரியும். ஆனா அது மட்டும் வச்சு அவர் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இப்ப பஞ்சாபில் ஒரு அவுட்லெட் ஓபன் ஆக போகுது த்ரூ மனோஜ் சார் ஃப்ரம் ஒரிசா. வெரி வெரி கமிட்டட் லீடர், வெரி வெரி கமிட்டட் லீடர். ஒரிசா இண்டிபெண்டன்ட்லி கட்டுறாரு, யாரும் இல்ல சப்போர்ட் கொடுக்கிறது, நோ பர்சன் டு சப்போர்ட், பட் இண்டிபெண்டன்ட்லி மனோஜ் சார், ஒரிசா மனோஜ் சார் இண்டிபெண்டா நின்று அவரு பிசினஸ் கட்டுறாரு. ரைட். சோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டார்கெட் எடுத்து எமரால்டு இருந்து ஸ்டார் எமரால்டு, ஸ்டார் எமரால்டுல இருந்து ரூபி, ரூபியில இருந்து ஸ்டார் ரூபி, அப்படியே சஃபேர், ஸ்டார் சஃபேர், அப்படியே நீங்க டைமண்ட் அந்த பொசிஷன்ல வரலாம். எல்லாத்துக்கும் என்ன தேவை? எனக்கு வளர்ச்சி வேணும், அப்படி எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஐ ஷுட் டேக் டிசிஷன் அண்ட் ஐ ஷுட் ஒர்க் ஆன் இம்ப்ரூவிங் மை பிவி. என்னோட பிவி ஏறணும், என்னோட பிவியோட மேலே இதெல்லாம் நிக்குது. பிவி வந்தா எனக்கு வருமானம் வரும், வளர்ச்சி வரும். பிவி பர்ச்சேஸ் வேல்யூ, பிவி, ரைட்? சோ அதுக்கு நான் ஆர்சிஎம்குள்ள வந்தா ஐ ஷுட் நோ வை டிட் ஐ ஜாயின் திஸ் பிசினஸ். நான் ஆர்சிஎம்குள்ள எதுக்கு வந்தது, ஆர்சிஎம் எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, என்னோட பையன் இதுல இருக்கு, நான் டீச்சரா இருக்கு, நான் டாக்டரா இருக்கு, நான் என்ஜினியரா இருக்கு. வை யூ நீட் ஆர்சிஎம்? அது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வேணும். பிகாஸ் ஆர்சிஎம் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும், ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன், ஹெல்த், உங்களுக்கு லைஃப்ல தேவையானது எல்லாம் ஆர்சிஎம் கிடைக்கும். உங்களை வேலையில அது கிடைக்காது. உங்களை வேலையில வந்து வருமானம் மட்டும் கிடைக்கும், உங்களை பிசினஸ்ல வருமானம் மட்டும் கிடைக்கும். அது எந்த வேலை ஆகட்டும், எந்த பிசினஸ் ஆகட்டும், உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது. நீங்க தேவையான சமயத்துல வேலைக்கு போற, தேவையான சமயத்துல கடையை ஓபன் பண்ற, அப்படி பண்ணினா உங்களுக்கு பிசினஸ் நிக்காது, உங்களை பிசினஸ் லாஸ் ஆகும், உங்களை வேலையிலிருந்து எடுத்து தூக்கி வெளியில போட்டுடும். ஆனா ஆர்சிஎம் அப்படி இல்லை. ஆர்சிஎம்ல நீங்க இஷ்டமுள்ள சமயத்துல, இஷ்டமுள்ள ஆட்களோட கூட, இஷ்டமுள்ள இடத்துல, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், உங்கள சாய்ஸ்ல நீங்க எங்க வேணா போயிட்டு வேலை பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஃப்ரீடம் given by RCM. ரெகக்னிஷன், ரெஸ்பெக்ட், உங்களை பேரு 10 பேர் உங்களை பேரை எடுத்து சொல்லும். ஏன்னா அவரோட வளர்ச்சிக்கு நீங்க ஒரு காரணம். இது வந்து உங்களை வேலையிலோ உங்களை பிசினஸ்லோ இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we should get connected with the system. நம்ம RCM சொல்ற சிஸ்டத்துல கனெக்ட் ஆகணும். the number 1 system of RCM is you should be in a consistency plan. நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் செலக்ட் பண்ணி அதில் இருக்கணும். 1500 பிவி எவ்ரி மந்த், 2500 பிவி எவ்ரி மந்த், 5000 பிவி எவ்ரி மந்த், 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ற ஆட்களுக்கு இது ரொம்ப சிம்பிள். ஆனா நான் என்ன சொல்றேன், யூ ஷுட் பி டூயிங் மினிமம் 5000 பிவி எவ்ரி மந்த்.
கன்சிஸ்டன்சி, எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்க எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்குள்ள ஃப்ரீயா நீங்க என்ட்ரி உள்ள வந்துடலாம். யூஎல்பியோட குவாலிஃபிகேஷனை வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான். 1500 பிவி பண்ற ஆள்களுக்கு சிங்கிள் என்ட்ரி, 2500 பண்ற ஆள்களுக்கு 2 என்ட்ரி, 5000 பண்ற ஆள்களுக்கு 3 என்ட்ரி. அது மட்டும் இல்ல, எவ்ரி 6 months you will get free product. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி செலக்ட் பண்ணி அதோட உள்ள இருக்கணும். அது ஏதாவது நீங்க செலக்டட் ப்ராடக்ட் லைக் நியூட்ரிசார்ஜ், கீசோல், காமா ஒரிஜினோல், இந்த மாதிரி செலக்டட் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க பண்ணினா 1500க்கு நீங்க 1500 ஃப்ரீ ப்ராடக்ட் பதிலா നിങ്ങൾക്ക് 3000 கிடைக்கும். 2500 பண்ற ஆள்களுக்கு 5000 கிடைக்கும். 5000 பண்ற ஆள்களுக்கு 10,000 ரூபாயோட பொருள் ஃப்ரீ கிடைக்கும். So if you are selecting some certain selected branded products, brand products like NutriCharge, Gamma Original or Keysol, you will get double bonanza benefit. So நீங்க 5000 PV பண்ணும்போது ஒரு 1500 PV NutriChargeல பண்ணுங்க, ஒரு 1500 PV Keysol பண்ணுங்க, ஒரு 1500 PV Gamma Original பண்ணுங்க, ஒரு 500 1000 PV நீங்க RCM அதர் ப்ராடக்ட்ல பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் காரன் டபுள் கொடுக்கும், கீசோல் காரன் டபுள் கொடுக்கும், காமா ஒரிஜினல் காரன் டபுள் கொடுக்கும், ஆர்சிஎம் காரன் ஒன்னா சேர்த்து ஒரு 5000 ருபீஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ டோட்டலா வந்து நியர்லி 10,000 ரூபாயோட பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ரைட். So that is the number one. Be in a consistency plan. Be a 100% user. Number two, உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பெரிய ஆளா, பெரிய எமரால்டா, ஷார் எமரால்டா, ரூபியா வரணும் அப்படி இருந்தா you should identify the right people. நீங்க ரைட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணணும். You should identify the right people. எப்படி நம்ம ஒரு ரைட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? Who are the right people? நீங்க கொண்டு வர ஆள்கள் ஆர்சிஎமோட பொருள் 100% யூஸ் பண்ற மாதிரி இருந்தா they are the right people. அவர் வந்து 100% who use RCM product 100%, who follows one consistency plan. இப்ப சொன்னல 1500 2500 நீங்க சொல்ற, கவுன்சில் பண்ற, கைட் பண்ற புது ஆளை கொண்டு வந்து நீங்க 1500 PV கன்சிஸ்டன்டா பண்ணணும், நீங்க 2500 கன்சிஸ்டன்டா பண்ணணும், 5000 கன்சிஸ்டன்டா பண்ணணும். யார் அது பண்ணுவாங்களோ you can choose them as the right people who have RCM product display at home. அவரோட வீட்ல ஃப்ரண்ட் ரூம்ல ஒரு ஷோகேஸ் எல்லாம் போட்டு அதில RCM ஓட ப்ராடக்ட் அவர் டிஸ்ப்ளே பண்றியா? they are the right people. they have a display wall at home. யாரோ வீட்ல வந்து அவர் கேட்பார், இது என்ன சார், சோப்பு வச்சிருக்கே, பேஸ்ட் வச்சிருக்கே. அப்போ வந்து RCM எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த டிஸ்ப்ளே வால், ப்ராடக்ட் டிஸ்ப்ளே வால் அவருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். who regularly attend online offline programs. எங்க மீட்டிங் இருந்தாலும் ஆன்லைன் ஆயிருக்கட்டும் ஆஃப்லைன் ஆயிருக்கட்டும் அவரும் வந்து அவரோட டீமையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அட்டென்ட் பண்ண வைக்குவாங்களோ they are the right people. who conduct home meetings. வீட்டுல சும்மா உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணி டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ற ஆள்கள் வந்து they are not right people. who does home meetings. அவரோட கூட வந்த ஆட்களோட கூட they are regularly work with the downlines for the downlines growth. அவரோட கூட வந்து சேர்ந்த ஆட்களை கூட்டி போய் அவரோட வீட்டுல ஆட்களை எல்லாம் சேர்த்து வச்சு ப்ராடக்ட்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்கேனிங் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி who regularly visit RCM outlet. ஏன்னா RCM outlet வந்தா தான் உங்களுக்கு பொருள் கிடைக்கும். உங்களுக்கு பொருள் எடுத்துட்டு தான் நீங்க டிஸ்ப்ளே வால் பண்ணணும். வீட்டுல ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ணணும்னா நீங்க RCM outletல வரணும். RCM ஓட ப்ராடக்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியும். அந்த ஹோம் மீட்டிங்ல நீங்க ஒரு 5000 10,000 ரூபாய் பொருள் சேல் பண்ணனும்னா you should have product. You have to buy the product from RCM outlet. So regularly visit RCM outlet. Become independent. To build a big team you should become independent. நீங்க ஒரு குரங்கு மாதிரியோ ஒரு wobbling மைண்டில் இருக்க கூடாது. You should become a lion in this business. Become independent. Be always positive. பாசிட்டிவா இருங்க. ஆல்வேஸ் இன் ஆக்ஷன். எப்பவும் வந்து நீங்க எவ்ரிடே ஆக்ஷன். எந்த மாதிரி ஆக்ஷன்? You should see the people every day. You should sell the products every day. You should show the plan every day. You should sponsor the prospect every day. எல்லா நாளும் வந்து நீங்க ஆட்களை பார்த்துட்டே இருக்க. This is called STP. This is called STP of network marketing. என்னது STP ன்னு சொன்னா என்னது? See the people. ஆட்களை பாருங்கோ. எத்தனை ஆட்களை நான் டெய்லி பார்க்கணும்? மினிமம் 5 people. எத்தனை பொருள்? இரண்டாவது STP என்ன? Sell the products. நான் எத்தனை பொருள் டெய்லி சேல் பண்ணணும்? மினிமம் 2000 rupees product everyday sales. Everyday show the plan. எப்படி பிளான் காமிக்கணும்? On the paper.
சும்மா வாயில சொல்லி ஆகாது. நீங்க பேப்பர்ல எழுதி காமிக்கணும். ஆர்சிஎம் எப்ப ஸ்டார்ட் ஆனது? முன்னாடி வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்தது. இப்ப டைரக்ட் செல்லிங்ல டைரக்ட்டா பொருள் கொடுக்குது. பொருள் ஒரு 5 ப்ராடக்ட்டோட பிரைஸ் டிஃபரன்ஸ் காமிக்குங்கோ. இதுல நம்ம பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி பிளான். 1500, 2500, 5000 இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல நீங்க வரணும். அப்படி வர்ற ஆள்களுக்கு 6 மாசத்துல ஒரு வாட்டி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். யூஎல்பில ஒரு என்ட்ரி கிடைக்கும். இது வந்து மார்க்கெட்டிங் பிளான் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கணும். அந்த பேப்பர் வந்து அந்த ப்ராஸ்பெக்ட் கொடுத்துடணும். அப்புறம் அவர் அதை படிச்சு பொருள் யூஸ் பண்ணி எனக்கு பிடிக்குது சார், நானும் வர்றேன், நானும் கன்சிஸ்டன்சி பண்றேன், நானும் ஆர்சிஎம்மோட அவுட்லெட்ல வர்றேன், நானும் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். அந்த ஆட்களை வந்து நீங்க ஆர்சிஎம்ல ஸ்பான்சர் பண்ணுங்க. ஸ்பான்சர் த ப்ராஸ்பெக்ட். தீஸ் ஆர் த 4 STPs you have to do every day. எவ்ரி டே நீங்க எஸ்டிபி பண்ணிட்டு போனா யூ வில் பிகம் ஹைலி சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல யாரும் உங்களை தடுக்க வைக்க முடியாது. ஆர்சிஎம்ல உங்களுக்கு சக்சஸ் யாரும் உங்களுக்கு கிடைக்காம இருக்க முடியாது. ஸோ யூ வில் பி த பிக் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் ஆர்சிஎம் இஃப் யூ ஃபாலோ திஸ் ஸ்டெப்ஸ். ஸோ பிகம் இண்டிபெண்டன்ட், ஸ்டே இண்டிபெண்டன்ட். நீங்க ஒரு லீடரா மாறுங்க. யூ டேக் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டீம் இன் யோர் ஹேண்ட். உங்கள் அப்ளைனோட மேலே எல்லாம் அதிகம் டிபெண்ட் பண்ணாம பிக்கப் சென்டர்ல ரெகுலரா விசிட் பண்ணி ஸ்டார்டிங்ல நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு ஐ வில் ஹேண்ட் ஓவர் த மைக் டு அகைன் பேக் டு காமராஜ் சார். ஆர்சிஎம் பிசினஸ் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படி இருந்தா யூ ஷுட் பி எ ப்ரொஃபஷனல். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். உங்களை டீமில் உள்ள மேக்சிமம் ஆட்களையும் எந்த மீட்டிங் ஆகட்டும், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், அந்த மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனா யூ வில் பி த பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் ஆர்சிஎம் இன் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. ஸோ தேங்க்யூ வெரி மச். வரப்போற நாள்கள் ஏதோ ஒரு நாள் வந்து we will meet back again in தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து இந்தியாவில நம்பர் 1 போகணும், நம்பர் 1 மாறணும். அதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவு வந்து ஒரு நாள் 100% சக்சஸ்ஃபுல் ஆகும். அது எனக்கு கேரண்டி இருக்கு. So thank you very much. ஜெய் ஆர்சிஎம். பேக் டு காமராஜ் சார். சார் நன்றி.